ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெனசா. இன்றைக்கி டெய்லரிங் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏற்கனவே நாங்கள் டெய்லரிங் கிளாஸ் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பேசிக்காக நீங்கள் டெய்லரிங் படிக்கிறார்களுக்குரிய வீடியோவாகத்தான் நான் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து வாருங்கள். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது பானா கழுத்து எடுத்து அதில் பி ஷேப்பு எப்படி எடுப்பது என்பது பற்றி தான் நான் இதில் சொல்லித்தர போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மிகவும் ஒரு முக்கியமான கழுத்து. அதாவது பாவாடை சட்டைகளுக்கு, சுடிதாருக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் நல்ல ஒரு வடிவாக இருக்கும். இப்படி நாங்கள் எடுத்தோம்டா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து வாருங்கள். இப்போ பாருங்க, நான் அதாவது ஃபேப்ரிக் துணி எடுத்து அதை டென்ட்டாக மடிக்கிறேன். மடித்து போட்டு முதல் எல் ஷேப்பில் நான் கீறி போட்டு அதிலிருந்து வி ஷேப் எடுக்கிறேன். அதாவது முதல் எல் ஷேப் எடுத்துட்டு நாங்கள் வி ஷேப் எடுக்கிறது எங்களுக்கு சுகமானதாக இருக்கும். நார்மலாக நான் உங்களுக்கு பானா கழுத்தெல்லாம் முதல் நான் கீறி வெட்டி காட்டியிருக்கிறேன். அதே மாதிரி தான் இப்போ இதுவும் அப்படி நீங்கள் எடுத்து போட்டு அதில் இருந்து வி எடுக்கணும். அதாவது 1 இன்ச்சு இல்லாட்டி 2 இன்ச்சு கீழியாராக்கி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுகமானதாக இருக்கும். இப்போ பாருங்க, நான் அதாவது இன்னும் கொஞ்சம் நான் கீழியாராக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வடிவாக இருக்கும், வீடியோவுக்கு வடிவாக இருக்கும் நான் எடுக்கிறேன். நீங்கள் உங்களோட கழுத்தின் நீளத்தை பார்த்து நீங்கள் எடுத்து இதை வெட்டி இப்படி தைக்க வேணும். நான் இப்போ இதை கொஞ்சம் கீழே இறக்கி போட்டு நான் வெட்டி போட்டு அதே மாதிரி நான் பெப்பிங் இனி வைக்க போகிறேன். பெப்பிங் வைக்கிறதுக்கும் நான் இதையை வச்சு அதில் பெப்பிங்கு வெட்டுறேன். பெப்பிங் வெட்டி போட்டு அதை நீங்கள் கீறுங்க. அதாவது நீங்கள் பேசிக்காக இருக்கிற நீங்கள் நார்மலாக தான் வச்சு அப்படியே வெட்டலாம், இல்லாட்டிக்கு நீங்கள் அப்படி கீறியும் வெட்டலாம். நான் உங்களுக்கு 2 விதத்தையும் காட்டுறேன். உங்களுக்கு இது சரியாக வருதோ நீங்கள் அதை செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்படி நாங்கள் கீறி போட்டு இனி ஒரு துணி எடுத்து நாங்கள் அதை வெட்ட வேணும். அதாவது அந்த கழுத்துக்கு ஏற்ற அளவில் நாங்கள் வெட்ட வேணும். கொஞ்சம் நாங்கள் ஒரு 1.5 இன்ச்சு கூட விட்டு நாங்கள் வெட்டி போட்டு அதை பின் நாங்கள் தைக்க வேணும். அதாவது மடித்து தைக்க வேணும். இப்போ பாருங்க, இப்படி வெட்டி ஆச்சுது. இனி அந்த துணிக்கு மேலே வச்சு நான் இந்த துணியை வச்சு, அதாவது இந்த பெப்பிங் துணியை வச்சு நான் அதாவது கழுத்துக்கு தைக்க வேணும். இப்படி நாங்கள் தைச்சி போட மாட்டோம், நல்ல ஒரு நீட்டாக இருக்கும். இதில் பாருங்க, நான் இனி தைக்க முதல்ல நான் கீற போகிறேன். அதாவது இப்போ 1/4 இன்ச்சு இடைவெளி எடுத்து நாங்கள் அதாவது அந்த நாங்கள் எந்த நேருக்கு நாங்கள் தைக்க வேணுமோ அந்த நேருக்கு நாங்கள் கீறுறது நல்லது. அதுக்கு முதல் நீங்கள் ஊசி பின்ன குத்துங்க. அதாவது இப்போ குண்டு பின்னுகள் எல்லாம் கடையில் விற்கிது. இந்த குண்டு பின்னுகளோ நீங்கள் ஊசி பின்னோ ஏதாவது எடுத்து இந்த துணியை விலகாதபடி நீங்கள் முதல் ஊசி பின் நீங்கள் குத்திட்டு நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் கீறுங்கோ. அதான் உங்களுக்கு சுகமான கீறுனா என்ன தைச்சானே நீங்கள் பேசிக்காக இப்போ பழகிற நீங்கள் இப்படி இதண்ணுங்கோ. இப்போ நான் சுற்றி வர அதாவது 1/4 இன்ச்சு இடைவெளி விட்டு நான் கீற போகிறேன். கீறி போட்டு அதுக்கு பிறகு தான் நான் தைக்க தொடங்க போகிறேன். நீங்களும் இப்படி செய்யுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் நேராக நீங்கள் தைப்பீங்கள் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் கீற தேவையில்லை. இப்போ நீங்கள் பேசிக்காக நீங்கள் இருக்கிற நீங்கள் இப்படி கீறி போட்டு தைக்கிறது நல்லது. ஏனெண்டா அந்த ஒவ்வொரு கோணரும் நல்ல ஒரு நீட்டாக இருக்கணும். அதாவது ஒவ்வொரு அந்த வி ஷேப்பின் அந்த இடைவெளிகள் நல்ல ஒரு நீட்டானதாக இருக்கணும். அப்போ அதுக்காண்டி நான் கீறி காட்டுறேன். அதாவது கீறி போட்டு நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் தைச்சு கொண்டு போகிறது உங்களுக்கு மிகவும் ஒரு ஈஸியானதாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மிகவும் ஒரு சுலபமான வழி. அதே நேரம் நல்ல ஒரு நீட்டாகவும் இருக்கும். நாங்கள் தைக்கும் போது எங்களுக்கும் ஒரு சுகமானதாக இருக்கும். நான் இப்போ தைச்சு கொண்டு போகிறேன். அதாவது அந்த ஒவ்வொரு தையலும் நாங்கள் கிட்டவா தைக்கணும். மிஷினில் நாங்கள் எப்படி தைப்போமோ அப்படி நாங்கள் தைக்கணும். நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு என்னென்ன தையல் எப்படி தைக்கிறேன்னு சொல்லி நிறைய தையல் வகைகள் நான் போட்டிருக்கேன். அதாவது முக்கியமான தையல் வகைகள் அதில் நீங்கள் பார்த்து நீங்கள் பழகி கொள்ளலாம். அதே நேரம் நீங்கள் அப்படியான தையல்களை பார்க்கணுமெண்டா என்னுடைய வெனசா சங்கரன் யூடியூப் சேனலில் நீங்கள் சென்று பார்வையிடலாம். முழு வீடியோவும் நான் அதில் போட்டுருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு தையலின் பெயர்கள், அதுக்கேற்ற மாதிரி அதுகளின் வகைகள், தையல் வகைகள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அதாவது நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இதில் நான் இப்போ அதாவது மிஷின் தையல் மாதிரி தான் நான் இதில் போடுறேன். அதாவது மிஷின் தையல் மாதிரியே தைக்கிறது, இது பேக் தையல்னு சொல்லுவார்கள். நான் முதலே உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் தைச்சு. அந்த பேக் தையல் தான் இதில் நான் போடுறேன். அதாவது பின்னுக்கும் முன்னுக்கும் ஒரே மாதிரி தான் வரும். கொஞ்சம் கொடுத்து வித்தியாசம் இருக்காது. நாங்கள் பின்னுக்கு தைக்கிறதும் முன்னுக்கு தைக்கிறதும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அதே நேரம் நாங்கள் தைக்கிறது அந்த முதல் நான் தைக்கிற அந்த ஊசி குத்தி நான் நூல் எடுத்து திரும்பவும் அந்த ஒரு காய்ஞ்சி முன்னுக்கா நான் குத்தி அதுக்கு பிறகு திரும்பவும் நான் அந்த முதல் தைச்ச அந்த ஊசி அந்த நூல் அந்த இடைவெளிக்கு திரும்பவும் கொண்டே நான் குத்தி தைக்கணும். அப்படித்தான் இந்த தையல் போகுது.
தொடர்ந்து வாருங்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் நான் போட்டுட்டேன். அதாவது டெய்லரிங் கிளாஸில் முக்கியமான தையல்களை பற்றி நான் நிறைய வீடியோக்கள் போட்டுட்டேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். என்னென்ன தையல் எப்படி எப்படி தைக்கணும்னு சொல்லி நான் எல்லாமே பேசிக்கிலேருந்து நான் உங்களுக்கு சொல்லி தந்ததில் உங்களுக்கு நல்ல ஒரு விளக்கமாக இருக்கும். நீங்களும் தொடர்ந்து அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எங்களுக்கு பேசிக்கு நான் முதலே சொன்னேன், பேசிக்கு தெரிஞ்சால் தான் எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமாட்டு. இப்போ பாருங்கோ, இந்த தையல் எல்லாம் நாங்கள் பேசிக்காக அடிப்படையாக வச்சு தான் இந்த தையல் எல்லாம் வருகுது. அதாவது நாங்கள் மிஷினில் தைக்குமா போலான்னு இது தைக்கிறோம். அதாவது பின்னுக்கும் முன்னுக்கும் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. இப்போ நான் இந்த தைச்சு கொண்டு போகிறது மிகவும் ஒரு சுலபமான தையல். அதே நேரம் பேக் தையல்ன்றது பின்னுக்கும் முன்னுக்கும் ஒரே மாதிரி வர்றது. அதனால தான் பேக் தையல்னு சொல்கிறோம். இதை ஒவ்வொரு நிறைய பேர்களால் சொல்லுவீனம். நார்மலாக நாங்கள் பேக் தையல்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த தையல் நாங்கள் அதாவது எங்கள் முந்தைய காலத்துல எல்லாம் எங்களுடைய எல்லாருமே இப்படி தான் தைப்பார்கள். அதாவது எல்லா வீடுகள்லையும் மிஷின் இருக்காது. இந்த தையலை தான் எல்லாரும் பயன்படுத்துவார்கள். நீங்களும் இந்த தையலை பயன்படுத்தி இருப்பீர்கள். அந்த வகையிலான் இந்த தையல் இதில் தைச்சு காட்டப்படுது. இப்போ பாருங்க, நான் அதாவது குயிக்காக தைச்சு கொண்டு போகிறேன். என்னென்னா இது குயிக்காக முடிக்கணுன்றதுக்கான நான் தைச்சு கொண்டு போகிறேன். இப்போ நாங்கள் ஒவ்வொரு வி ஷேப்பின்ற வளைவுகளை நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் தைச்சு அதில் குத்தி, அதாவது அந்த வி ஷேப்பின்ற அந்த நடுப்புள்ளியில் நாங்கள் குத்தித்தான் அடுத்த பக்கம் திருப்ப வேணும். அப்படி குத்தி தைச்சா, அப்படி குத்தி நாங்கள் ஊசியை திருப்பினா தான் எங்கள் தையல் நல்ல ஒரு நீட்டாக வரும். நீங்கள் அதையும் கவனமாக எடுக்கணும். ஏனெண்டா பேசிக்காக நாங்கள் பழகிற நாங்கள் மிகவும் ஒரு நீட்டாக பழகினா தான் எங்களால் அடுத்த கட்டத்துக்கு எங்களால் போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ நாங்கள் மிஷினில் தைக்கிறண்டாலும் இதே மாதிரி தான் நாங்கள் இப்போ ஒரு வி ஷேப் எடுத்தோம்னா அந்த வி ஷேப்பின்ற அந்த அந்த எண்டில் போய் நாங்கள் அதில் ஊசியை குத்தி தான் நாங்கள் அடுத்த பக்கம் திருப்ப வேணும். அப்படி திருப்பினா தான் நல்ல ஒரு நீட்டான கழுத்தாக வரும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எங்களோட கழுத்து நல்ல ஒரு நீட்டாக இருந்தால் தான் எங்களோட உடுப்பு நீட்டாக இருக்கும். அதே நேரம் நீங்கள் பார்த்து தையுங்க. இப்போ தைச்சு முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்படி தான் வரப்போகுது. அதாவது பின்னுக்கும் முன்னுக்கும் ஒரே மாதிரி தான் தையல் வருது பாருங்க. இப்போ நான் இந்த வி ஷேப்பின்ற இந்த நடு மைய புள்ளியில் நான் அதாவது இந்த வி ஷேப்பின் அந்த நூலை வெட்டாமல் நூலுக்கு முன்னுக்காக நான் அந்த துணியை வெட்டுறேன். அதாவது நான் திருப்பி எடுக்கிறதுக்கு முக்கியமாக இந்த 3 இடத்துலையும் இந்த வி ஷேப்பின்ற 3 இடத்துலையும் நான் வெட்டி இருக்கிறேன். வெட்டி போட்டு நாங்கள் திருப்ப நல்ல ஒரு நீட்டாக வரும். இப்படி தான் திருப்ப வேணும். திருப்பி போட்டு நாங்கள் அதுக்கு பிறகு கொஞ்சம் அழுத்தி எடுத்தோம்னா சரி, நல்ல ஒரு அழுத்தி எடுத்துட்டா அந்த கழுத்தை நல்ல ஒரு நீட்டாக இருக்கும். வடிவாக நீங்கள் மடிச்சிடுங்கோ. ஏனெண்டா கொஞ்சம் அங்கு மிஞ்சம் போயிருந்தாலும் நீட்டாக இருக்காது. இப்போ பாருங்க, நல்ல ஒரு நீட்டாக வந்துட்டுது. இது நான் இனி பின்னுக்கு அதாவது மடிக்க போகிறேன். ஒரு மடிப்பு மடித்து பெப்பிங்க மடித்து தைக்க போகிறேன். அதுக்கு முதல் நான் ஊசி பின்னால், அதாவது இந்த குண்டு பின்னால் நான் அதாவது குத்தி வைக்கிறேன். அதாவது கலராதபடி இப்படி நீங்கள் செய்து போட்டு நீங்கள் தைப்பீங்க என்றால் உங்களுக்கு சுகமானதாக இருக்கும். மிகவும் ஈஸியான வழிதான். அதாவது எல்லாமே ஈஸியானதான். நாங்கள் கொஞ்சம் இதுக்குரிய டைம்களை கொஞ்சம் நாங்கள் செலவழித்து நாங்கள் இருந்தோம்னா எங்களால் இந்த வேலையில் நாங்கள் ஈஸியாக செய்ய முடியும். டைம் தான் நீங்கள் முக்கியமாக தேவைப்படுது. நீங்கள் அதை கவர் பண்ணி நீங்கள் உங்களோட வேலையில் செய்வீர்கள். மிகவும் ஒரு சுலபமான வேலை. அதாவது நாங்கள் இப்போ இனி தைக்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் இதுக்கு இனி முதல் டபுள் நூல் போட்டேன். நான் இப்போ ஒற்றை நூல் தான் போட்டு தைக்கிறேன். அதாவது உள்ளுக்கு, அதாவது இது நூலோடல், அதாவது உள் நூலோடல். நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் வெளி நூலோடல். இது அந்த லைனிங் துணிக்குள்ளால் தான் போகுது. அதாவது அந்த பைப்பிங் துணிக்குள்ளால் தான் போகுது. நல்ல ஒரு நீட்டானதாக இருக்கும். வெளியில் சின்ன டாட்ஸ் மட்டும்தான் தெரியும். வெளியிலையும் அப்படித்தான், உள்ளுக்கும் அப்படித்தான் நல்ல ஒரு நீட்டானதாக இருக்கும். நான் ஒற்றை நூல் தான் ஊடுறேன். அதாவது ஒற்றை நூல் ஊடுறது வெளியில் பெருசாக தெரியாது. இப்போ நாங்கள் ரெட்டை நூலாண்டா அப்படியே காட்டி கொடுக்கும். ஒற்றை நூல் அதாவது நாங்கள் வடிவாக குத்தி தைச்சோம்னா நல்ல ஒரு நீட்டானதாக இருக்கும். அவ்வளோதான். அவ்வளோது நாங்கள் நல்லபடியாக நீட்டாக திரும்ப அதாவது நூல் ஓடி அந்த இடத்துல நாங்கள் விதைக்க திரும்ப ஒருக்கா குத்தி போட்டு தைச்சோம்னா சரி, அவ்வளோதான். அவ்வளோது. அதனால் நல்ல ஒரு நீட்டாக நீங்களும் பார்க்கலாம். இப்படி நீங்கள் தைச்சு போட்டு போகிறது மிகவும் ஒரு சுலபமான வழி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, இனி அடுத்ததாக பாவாடை சட்டையில் எப்படி தைக்கிறது, அதே நேரம் சின்ன பிள்ளைகளுக்குரிய சட்டையில் எப்படி தைக்கிறேன்னு சொல்லி எல்லாமே காட்டித்தர போகிறேன். அது மட்டும் இல்லை, சாரி ப்ளவுஸு பெரிய ஒரு இதாக போகுது. என்னடா சாரி ப்ளவுஸ் தான் நிறைய பேருக்கு பிரச்சனை. இந்த சாரி ப்ளவுஸ் எல்லாம் நிறைய நான் உங்களுக்கு காட்டி தருவேன். அதாவது ஒவ்வொரு மாடலில் எப்படி தைக்கிறேன்னு சொல்லி
ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு கழுத்துகள் பிடிக்கும் பிடிக்காது. அதனால் நீங்கள் அதையும் பார்த்து நீங்கள் தைச்சு கொள்ளலாம். நிறைய ப்ளவுஸுகள் இப்போ ஒவ்வொரு டிசைனுகளில் இப்போ ஒவ்வொரு மாடல்களில் நிறைய பேர் தைக்கிறேனும். நீங்களும் அப்படியான வீடியோக்களை நீங்களும் பார்ப்பீர்கள். அதே நேரம் என்னுடைய வெனசா சங்கரண்ட யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முடியலை. இப்போ பாருங்க, நான் அதாவது இப்போ தைச்சு கொண்டு போய் முடியுது. அது முடிவிலையும் நான் நல்ல முடிவிலையும் நான் என்ன நோட் போடுறேன்னு போட்டுட்டு நாங்கள் அதுக்கு பிறகு முடிக்க வேணும். அப்படி நாங்கள் நோட் போட்டு எடுப்போம் என்றால் அதாவது அவ்வளோ அது நல்ல ஒரு நீட்டாகவும் உள்ளுக்காக நாங்கள் தையலை விட்டு நாங்கள் தைச்செடுத்த பிறகு நான் அதுக்கு பிறகு நூலை கட் பண்ணுறேன். மிகவும் ஒரு நீட்டான சுலபமான வழி. நீங்களும் தைச்சு பாருங்கள். அதாவது முக்கியமாக எங்களுடைய சாரி ப்ளவுஸுகளுக்கு நாங்கள் பின் கழுத்துக்கு இப்படி நாங்கள் தைக்கலாம். அதே நேரம் முன் கழுத்துக்கு பாவாடை சட்டைகள், அதே நேரம் சுடிதார், உங்கள்கிட்ட நோமலான நைட்டிகள், இது எல்லாத்துக்குமே இப்படி இந்த கழுத்துகள் நாங்கள் முக்கியமாக நாங்கள் தருவோம். இது இந்த கழுத்து டிசைன் நோமலாக போகாது. இது காலத்துக்கு காலம் அப்படியே வந்து கொண்டு தான் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த கழுத்துக்களை நீங்கள் வெட்டி தைத்து பழகுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வாருங்கள். வெனசா சங்கரண்ட யூடியூப் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கொப்பியெல்லாம் தான் நான் பிட் பண்ணி வைக்கிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அந்த வகையில் இப்போ இதையும் நான் பிட் பண்ணி வைக்க போகிறேன். அதாவது பேசிக்காக நீங்கள் டெய்லரிங் படிக்கிற நீங்கள் ஒரு கொப்பி வச்சு இது கண்டு நீங்கள் பிட் பண்ணி வையுங்கன்னு நான் முதலே சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இப்போ இந்த கழுத்தை அதாவது கொப்பியில் பிட் பண்ண போகிறேன். குண்டு பின்னால் பிட் பண்ணி போட்டு நான் அப்படியே அதில் கொப்பியில் பிட் பண்ணி வச்சிருந்தா அதாவது காலத்துக்கு மலியாமல் கிடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த துணியிலையும் நான் அதே நேரம் எழுதி வைக்கிறேன். எழுதி போட்டு அதாவது பானா கழுத்தில் வி ஷேப்பு, வி கழுத்தான்னு சொல்லி எழுதியிருக்கிறேன். நீங்களும் அதாவது எழுதி வச்சுட்டு நீங்கள் இப்படி பிட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு காலத்துக்கு அழியாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் ஒரு அதாவது தையல் வகையில் நீங்கள் மறந்தாலும் நீங்கள் அடுத்த அந்த நீங்கள் எடுத்து பார்த்து நீங்கள் அதை தைச்சு கொள்ளலாம். அதனால் நீங்கள் இப்படி நீங்கள் பிட் பண்ணி வைக்கிறது நல்ல ஒரு சுகமான வழி. அதே நேரம் நீங்கள் என்னென்னத்துக்கு இது தைப்பீங்கன்னு சொல்லி கீழே அதையும் நீங்கள் நோட்ஸாக எழுதி வையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் முதலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு அதாவது நீங்கள் பார்க்கணுமெண்டா என்னுடைய வெனசா சங்கரண்ட யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பதிவேதம் செய்து அப்படியே இருக்குது. நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வாருங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.